வணக்கம். இன்றைக்கி சோள பணியாரம் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியானதும். அதுக்கு மெஷரிங் கப் ஒரு கப்பில் வெள்ளை கலர் சோளம் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி அரிசி ஒரு கப், பச்சரிசி அரை கப் எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் உளுந்து அரை கப், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு உளுந்து மட்டும் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி, சோளம் எல்லாம் போட்டு அரைச்சி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு 6 மணி நேரம் புளிய வச்சா போதும். ரொம்ப புளிய வைக்க தேவையில்ல. மாவு நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் அதில் வெங்காயம்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். கல் வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம மாவை ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் திருப்பி போட்டுருங்க. மூடி வைக்காமல் திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா குண்டு குண்டாக அழகாக வரும். நம்ம பணியாரம் ரெடி. இதுக்கு கார சட்னி சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்